ஒரு பாடகிக்கு தேசிய விருதுடன் கூடிய அறிமுகம் கிடைப்பது அரிதுன்னு சொல்லுவாங்க. அதை சாதித்து காட்டினவங்க தான் நம்ம ஸ்ரேயா கோஷால். 2002 2026 வரை இவங்க பாடி வெளிவந்த டாப் ஹிட் பாடல்கள் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயக்குனர் சஞ்சய் லீலா பாஞ்சாலியின் அம்மா டிவியில் ஒளிபரப்பான சரிகமப என்ற ஒரு இசை போட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஸ்ரேயா கோஷாலின் குரலை கேட்டு வியந்து உடனே தன் மகனிடம் சொல்கிறாங்க. அப்படி தான் ஸ்ரேயா கோஷாலுக்கு முதல் வாய்ப்பு கிடைத்தது. ஸ்ரேயா கோஷால் அவர்கள் தனது 16 வயதில் தேவதாஸ் என்னும் ஹிந்தி படத்தில் பைரி பிரியா என்ற பாடலை இவர் மிகவும் நேர்த்தியாக பாடியதனால இசையமைப்பாளர் இஸ்மாயில் தர்பார் தன் முதல் டேக்கிலேயே பாடலில் ஓகே செய்துவிட்டார். அந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை வென்று இந்தியாவை அதிர வைத்தார். அது மட்டும் இல்லாமல் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு திரையில் முதலில் குரல் கொடுத்த பெருமை ஸ்ரேயா கோஷாலையே சாரும். தேவதாஸ் படத்தை தொடர்ந்து அதே ஆண்டு இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா அவர்கள் ஆல்பம்ங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற செல்லமே செல்லம் என்கின்ற பாடல் மூலம் ஸ்ரேயா கோஷாலை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. 2003 ஜூலி கணபதி என்ற திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா இசையில் நம்ம ஸ்ரேயா கோஷால் பாடிய எனக்கு பிடித்த பாடல் மிகப்பெரிய ட்ரெண்டுன்னு சொல்லலாம். பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழி. இப்போவும் நம்ம இந்த பாடலை கேட்கும்போது நம்மளை குழந்தை பருவத்துக்கு கொண்டு போகும். நீ தூரம் போகிறாய், விட்டு விலகிடும் போது நீ நேரும். அதே 2003 பிதாமகன் படத்தில் நமது ராஜா சார் மியூசிக்கில் இந்த பாடலை சிங்கர் ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் ஸ்ரேயா கோஷால் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இந்த பாட்டை கேட்கும் பொழுது நமக்கு 90ஸ்களின் கிராமத்து இசை அப்படியே நம்ம கண் முன்னாடி நிறுத்தும்னு சொல்லலாம். 2004 யுவன் சங்கர் ராஜா இசையில் முத்துக்குமாரின் வரிகள் காதல் தோல்வியின் வலியும் பிரிவின் இயக்கம் இருந்த இந்த பாடலை கேட்டு அழாதவர்கள் யாரும் இருக்க முடியாதுன்னே சொல்லலாம். நினைத்து நினைத்து பாட்டேன், நெருங்கி அருகில் வருவேன். தன் கண் முன்னாடி நேசித்தவள் இல்லை என்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவனின் மன போராட்டத்தை இதைவிட சிறப்பாக யாருமே சொல்ல முடியாது. தூது பேசும் கொலுசின் ஒலியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன். ஸ்ரேயா கோஷால் குரல்லாம் பொதுவாக அர்பன் மெலடி கிளாசிக்கல் பாட்டுகள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் எந்த ஒரு சாயலும் இல்லாமல் ஒரு அக்மார்க் மதுரை கிராமத்து பெண்ணாவே மாறி ஸ்ரேயா கோஷால் பாடின பாட்டு இது. கமல் சார் கூட சேர்ந்து இசைஞானி இளையராஜா இசையில் இவங்க கொடுத்த அந்த மேஜிக், அதுதான் விருமாண்டி படத்தோட மாஸ்டர் பீஸ். தமிழ் மொழியோட உச்சரிப்பு, அதுவும் அந்த மதுரை வட்டார வழக்கை தன்னோட குரல்ல அவ்வளவு நுணுக்கமாக கொண்டு வந்திருப்பாங்க ஸ்ரேயா கோஷால் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் கல்யாண வீடுகளிலும் காலேஜ் கல்ச்சர்களிலும் பிளேலிஸ்டில் கண்டிப்பாக இருக்கிற ஒரே பாட்டுனா அது அந்நியன் படத்தில் இந்த பாடல் தான். 2005 வெளிவந்த அந்நியன் படத்தில் அண்டங்காக்கா கொண்டகாரி என்ற பாடலை ஜாசி கிஃப்ட், KK, ஸ்ரேயா கோஷால் மற்றும் சைந்தவி ஆகிய 4 பேரும் சேர்ந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடியிருப்பாங்க. ஒரு அதிரடியான குத்து பாடல்ல ஜாசி கிஃப்டோட கரடு முரடான வாய்ஸுக்கு நடுவில் உன்னை தேக்கடியில் யானை போலன்னு ஸ்ரேயா கோஷால் குரல் ஒலிக்க தொடங்கும் அந்த இடம் கேட்பவருக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்தும். பொதுவாக ஒரு பாட்டுனா 1 அல்லது 2 பேர் பாடுவாங்க. ஆனால் இந்த பாடல் ஒரு இசை விருந்தினே சொல்லலாம். ஒரு நாள் ஒரு கனவு படத்தில் இந்த பாடலை ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷால், பவதாரணி, சாதனா சர்கம் மற்றும் ராஜா சார்னு அத்தனை பேரோட குரலும் இதில் கலந்துருக்கு.
பாட்டோட நடுவில் குடும்பம்னா எப்படி இருக்கும்னு வாலி சார் எழுதி அதுக்கு ஸ்ரேயா கோஷலும் ஹரிஹரனும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு இடம் வரும். சதி அந்த அன்னையன்றே அதற்கேற்ற லயம் எந்தன் தந்தை. அதே படத்தில் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் காம்போவில் வர்ற இந்த பாடல் 90s ஃபேவரட் லிஸ்ட்டில் ஒரு முக்கிய இடம் வகிச்சு. கனவிலோ சிற்பம் கண்ணில் மிதக்குதே அறியாதோர். இசையும் குரலும் ஒரு பக்கம் இருக்க பழனி பாரதியின் வரிகள் இந்த பாடலுக்கு ஒரு அழகான கவிதை வடிவம் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். என் தேகம் முழுவதும் மின்னி மின்னி ஓடுதே மாயங்கள். காதலை வெளிப்படுத்த எத்தனையோ வழிகள் இருக்கு. ஆனா நான் உன்னை காதலிக்கிறேன்னு முதல்ல உன்கிட்ட சொல்லல, என் சாமி கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றதுல ஒரு அலாதியான அழகு இருக்குன்னு சொல்லலாம். கிட்ட சொல்லி போட்ட உன்னை நெஞ்சில் வச்சுக்கிட்ட யுவன் சங்கர் ராஜா இசையில வெளியாகி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல ரிப்பீட் மோட்ல ஓடிட்டு இருக்கிற ஒரு மேஜிக்கான பாட்டு. ஒரு செல்வம் நான் மறுபடி பொருந்து வந்து உனக்காக காத்திருப்பேன். அதே 2005 மீண்டும் யுவன் சங்கர் ராஜா இசையில சண்டை கோழி படத்துல ஸ்ரேயா கோஷல் மற்றும் விஜய் யேசுதாஸ் காம்போவில் வந்த இந்த பாடல் மிகப்பெரிய ஹிட்னே சொல்லலாம். ராவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது. காதலியை வர்ணிக்க எத்தனையோ வரிகள் இருக்கு. ஆனா யுகபாரதி அவர்கள் தீபாவளியோடு ஒப்பிடுவது ஒரு அட்டகாசமான கருத்து. முட்டது முட்டது மூச்சு முட்டது அவளை கண்டாலே முட்டது முட்டது ஆரவே கட்டது. அடுத்து 2006 வந்த சில்லுன்னு ஒரு காதல் படத்துல வந்த இந்த பாடல் ஸ்ரேயா கோஷல் கரியர்ல மிகப்பெரிய மைல்கல். அன்பேவா என் அன்பேவா உனேவா உயிரேவா முன். ஏஆர் ரகுமான் இசையில ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயர் சேர்ந்து பாடியிருப்பாங்க. பாடலாசிரியர் வாலி எழுதிய இந்த பாட்டுல வர இந்த நீரும் செம்புல சேரும் கலந்தது போல கலந்தவர் நாம் என்பது சங்ககால இலக்கிய நூலான குறுந்தொகையில் புகழ்பெற்ற வரிகள். செம்மண் நிலத்தில் பெய்த மழைநீர் அந்த மண்ணோடு பிரிக்க முடியாதவர் கலந்து மண்ணின் நிறைத்தை அடைவது போல முன்பின் அறியாத இருவர் அன்பால ஒன்றுபட்டு பிரிக்க முடியாத உறவாக மாறிவிட்டதை குறிக்கும் உவமை இது. அதே 2006 வந்த இந்த பாட்டு அந்த ஆண்டின் மிகப்பெரிய ஹிட்னே சொல்லலாம். மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே. ஒரு அறிமுக இசையமைப்பாளர் தன்னுடைய முதல் படத்திலே இப்படி ஒரு ஆல்பத்தை கொடுக்க முடியுமா என்று எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்தவர் நமது ஜிபி பிரகாஷ். ஏழு கடல் தாண்டித்தான் ஏழு மலை தாண்டித்தான் என் கருத்து மச்சான் கிட்ட ஓடி வரும் மனசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரேயா கோஷல் அவங்களோட ஆரம்பகால தமிழ் சினிமா பயணத்தையும் மனசுக்கு நெருக்கமான சில மெலடிஸ்களையும் இந்த முதல் பாகத்தில் பார்த்தோம். ஆனால் இதோட முடியல. இதோட தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடித்த பாட்டு எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும்